பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: களிமண் மிதிபட மிதிபட அற்புத பாத்திரமாய் வணைய தகுதியாகும். ஆதார வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 28 வரை. நான் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் தன் மகளுக்கு இறங்க வேண்டும், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று வேண்டிக் கொண்டாள். இயேசு பதில் பேசவில்லை. அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாள். சீசர்கள் இதை பார்த்து இவளை அனுப்பிவிடும் என்றார்கள். அதாவது ஏதாவது செய்தோ சொல்லியோ அனுப்பிவிடும் என்றார்கள். இயேசு இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே ஒழிய வேறொன்று இல்லை என்றார். அவளோ வந்து பணிந்து கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானில் மேஜையில் இருந்து வரும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வைராக்கியமுள்ள விசுவாசியில் சில வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:13, எபேசியர் 2:16, 17, 18, கொலேசியர் 3:11. அதாவது இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? அந்த கானானிய ஸ்திரீக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் என்ற நற்பொருளை வெளியே கொண்டு வருவதற்கு இத்தனையும் நடந்தது. இரண்டாவது, ஒரு காரியம் கைகூடி வர வேண்டுமானால், வெற்றியடைய வேண்டுமானால், நம்முடைய ரோஷம் சோம்பேறித்தனம் நடுவில் வரக்கூடாது. பொறுமை பலமாய் கிரியை செய்ய வேண்டும். எபிரேயர் 6:15 என்ன சொல்கிறது ஆபிரகாமை பற்றி? அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். அவன் விசுவாசத்தை தந்தை. அது மட்டும் பத்தாது, அந்த விசுவாசத்தோடு பொறுமையை கூட்டிக் கொண்டான். நாமும் அப்படித்தான். கிறிஸ்து வாழ்வின் முழுமையான வெற்றி பொறுமையில் இருக்கிறது. அடுத்த அவமானங்களை சகித்து கொள்ளுதல். பொறுமையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே நாம் அவமானங்களை சகித்து கொள்வதாகும். நாம் ஆவியில் வளர்ந்து வருகிறோம் என்பதற்கு வெளிப்படையான அடையாளமே நிந்தை, அவமானம், ஏளனம் இவற்றை சகித்து கொள்வதாகும். இயேசு சிலுவையில் இவற்றை சகிக்கவில்லையா? நீ தேவனுடைய குமாரனேயானால் கீழே இறங்கி வாரும், பின் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இதோ பார் என்று இறங்கி வந்தாரா? அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். வெற்றிக்கணையை பிதாவுக்கு சமர்ப்பிப்பதற்கு சகலத்தையும் ஏற்றுக்கொண்டார். முகத்தில் துப்பினார்களே, போகிறவன் வர்றவனெல்லாம் அடித்தானே, போர்ச்சியவர்கள் அத்தனை பேரும். ஞான திருஷ்டி சொல்லு பார்ப்போம் என்றார்களே, சகித்தார், ஏற்றுக்கொண்டார். ஏன்? ரிசல்ட் அமோகமானது என்பதை நினைத்தார். கானானிய ஸ்திரீக்கு வருவோம். அவளுக்கு இயேசுவினுடைய மிஷன் வரலாறு என்பதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். தன் வேண்டுதல்களை கேட்பார், மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறாள். நம்பிக்கையில் வந்தால் தொடர்ந்தாள். நாய்கள் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டாள். ஆமாங்க, சரிங்க, ஆனால் அந்த நாய்க்குட்டிகள் மேலே இருக்கிறதுக்கு கீழே விழுந்தால் சாப்பிடுமே என்றால். இந்த இடம் வந்தது, இயேசு தன் மகிமையை வெளிப்படுத்தினார். தாழ்மை. அவ்வளவு தன்னை தாழ்த்தினாள். தன்னுடைய பிள்ளைக்காக தாழ்த்தினாள். அங்கே தான் நம்முடைய வெற்றியே இருக்குதுங்க. நம்ம அந்த தாழ்த்த முடியாததான் இடறி விடுகிறோம். அன்னை தெரசாவை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. தன்னுடைய மிஷன் தன்னிடம் இருப்பவர்களுக்கு சாப்பாட்டுக்காக ஒரு பெரிய தனவந்தரிடம் போயிருக்கிறார். அவரிடம் போய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், ஏதாவது உதவி செய்யுங்க என்று கேட்டிருக்கிறார். அந்த தனவந்தன் காரி துப்பினானாம். கையில் எடுத்துக்கொண்டார்கள். இது எனக்கு கொடுத்து விட்டீர், ஆனால் என் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று. அவன் எழுந்து உள்ளே போய்விட்டானாம். போய் அப்படி அழுதானாம். இப்படி ஒரு தாழ்மை உண்டா? இப்படி ஒரு மனிதர்கள் மேல் பிரியம் உண்டா என்று சொல்லப்படுகிறது. காலமெல்லாம் நாம் இப்படியே தான் தாழ்ந்து இருக்க வேண்டும் என்பது காரியமல்ல. அப்படித்தான் வரும் என்ற நியதியும் எங்கேயும் கிடையாது. வந்தால் நாம் ஒரு காரியத்தின் மீது கண்ணாயிருந்து அதற்குண்டான விளைக்கிறையும் எதுவாக இருந்தாலும் நேர்முறையாய் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அளிக்கப்பட்ட உணர்வுகளை மேற்கொள்ளாமல் சமர்ப்பிக்க வேண்டும். ரோஷம், கோபம் இதெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது. காரியம் அப்படிப்பட்ட காரியம். 2 சாமுவேல், உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-12 வரை வாசித்து பாருங்கள். மகன் அப்சலோனால் தாவீது துரத்தப்பட்டான். அவன் ராஜாவாகி கொண்டான் அவனாகவே. இனி இருந்தால் நம்மளை கொன்று விடுவான் என்று தாவீது தன் ஆட்களோடு வெறுங்கால் செருப்பு கூட இல்லாமல் அழுது கொண்டே போகிறான். போகிற வழியில், இதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இப்போவும் சொல்லுகிறேன். பென்யமீன் கோத்திரத்தான். சவுலுடையெல்லாம் பென்யமீன் அழிந்து விட்டார்களவா? தாவீது அழிக்கவில்லை, அவர்களே அழிந்தார்கள். பென்யமீன் கோத்திரத்தான். அவன் வந்து மண்ணை வாரி தூத்துகிறான் தாவீது மீது. இரத்த பிரியனே, நீ ஒழிந்து போ என்று தூத்துகிறான்.
பக்கத்தில் இருக்கிறவர்கள் உன்னை செத்த நாயை அடிக்கட்டுமா என்று. வேண்டாம். என் மகனே, பெற்ற மகனே என்னை துரத்தும் பொழுது, அவனே எனக்கு இப்படி செய்யும் பொழுது இவன் எம்மாத்திரம், விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். தாவீது யுத்த வீரன், ராஜா. கைதட்டி யார் அங்கே என்றால் அவன் சிமியோன் அப்பவே ஜோலி முடிஞ்சிருக்கும். தாவீது ஞானமுள்ள விவேகமுள்ள ராஜா. இப்பொழுது இருக்கும் பிரச்சனையில் இதை நாம் கூட்டிக் கொள்ளக்கூடாது. இருக்கட்டுமே, நிந்திக்கட்டும், கர்த்தர் அனுமதித்திருப்பார் என்றால் அதற்கு தக்கவாறு எனக்கு செய்வார் என்று விட்டுவிட்டான். அதுதான் முக்கியம். ஒரு காரியம் என்றால் அந்த காரியம் நம்மளை அவமானப்படுத்தும், நிந்தைப்படுத்தும், வேதனைப்படுத்த கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது தன் சங்கீதத்தில் நலமொன்றும் புலமொன்று பேசாமலும் இருந்தேன், ஆகிலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சங்கீதம் பாடுகிறார். கர்த்தரோ அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தாரா? தாவீதை எதிர்த்தவர்களை ஒவ்வொருவராய் விளக்கினார். அவர்களே அழிந்தார்கள். அகிதோப்பேல் தாவீதுடைய உயிர் நண்பன் துரோகியானான், அப்சலோமோடு சேர்ந்தான், 4 கொண்டு செத்தான். மகன் அப்சலோன் வானத்திற்கும் பூமிக்கு நடுவிலே கருவாளி மரத்திலே தொங்கினான். நியாயம் செய்தார். அவர் யாரையும் தூக்கப்படல, அவனுங்களே மடிந்தார்கள். சிமேயும் அப்படித்தான் சாலமோன் காலத்தில் போனான். தாவீது மறுபடியும் சிங்காசனத்துக்கு அழைத்து வரப்பட்டான். மக்களே, காரியம் தலைமேல் இருக்கும்போது, கைகூடி வரும்போது, இவைகள் நடக்காமல் இருக்க பிசாசு பல உபாய தந்திரங்களை எழுப்புவான், நம்முடைய உணர்ச்சிகளை எழுப்புவான். அமைதியாக இருங்கள், மிகவும் அமைதியாக இருங்கள். நம் உணர்வுகளுக்கு தீனி போடும் நேரம் இதுவல்ல. இப்படி நடக்க வேண்டி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்து பாருங்கள். சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோமே, அது இதுதான். அவருக்கு அத்தனை பாடுகள், வேதனைகள், அவமானங்கள். அவர் ஏதும் தவறு செய்தாரா? நாம் விடுதலையாகி அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காகத்தானே அத்தனை சகித்தார். மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஒன்றாக சகித்து கொண்டார். ஏன் நாம் சகித்து கொள்ளக்கூடாது அந்த அற்புத வெற்றிகளை? இந்த ஆஃபீஸுக்காரர் எவ்வளவு நேரம் நம்மளை காக்க வைக்கிறார். காக்க வைக்கட்டுமே, காத்திருந்து வாருங்கள். உங்களை அழைத்து பேசும்படி அமைதியாக காத்திருங்கள். மனசுக்குள்ளே ஆண்டவரை துதித்து கொண்டிருங்கள். வேண்டுமென்றே அவமானப்படுத்துகிறார்களே, இருக்கட்டும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி அற்ப சொற்பம் அல்ல. அதனால் இயேசுவை நினைத்து கொண்டு, இந்த சாட்சிகளை நினைத்து கொண்டு, இந்த கானானிய ஸ்திரியை, அன்னை தெரசாவை நினைத்து கொண்டு, செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை அனுபவித்தானே யோசேப்பை, சின்ன பையன், அவனை நினைத்து கொள்ளுங்கள். காரியங்கள் கைகூடி வரும். வெற்றி மேல் வெற்றி வரும். அதன்மேல் உங்களை நிர்ணயித்தவர்களை அவமானமாய் நடத்தினவர்களை கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்புவார். சிறிது கூட பழையதை நினைக்க காட்டாமல் இயேசுவை பிரதிபலிங்கள். அவருடைய அன்பை காட்டுங்கள். அதற்காகத்தான் அனுப்புகிறார். நீ பழி வாங்குகிறாயா என்று பார்ப்பதற்காக. இந்த காலம் உங்களுக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது. யோசேப்பை குழியில் போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட சகோதரர்களுக்கே படி அளந்தானே, பராமரித்தானே. ஆதியாகமம் 48-49 வாசியுங்கள். பாடுகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், இவைகள்தான் நீங்கள் உயர்வான இடத்திற்கு கொண்டு போவதற்கு அடையாளம், அறிகுறிகள். கையில் எடுங்கள். வெற்றிப்படிகளாக அமைத்து கொள்ளுங்கள். உங்களது ஞானம் இதில் விளங்கட்டும். உங்களுடைய மெச்சூரிட்டி இதில் விளங்கட்டும். ஜபிக்கலாம். தகப்பனே, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன். தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்ளுகிறவர்களும் உயர்த்தப்படுவான். சகல அவமானங்களை சகித்துக் கொள்ளுவர்கள் வெற்றிக்கு விலைக்கரையும் செலுத்துகிறார்கள். கண்டோம் இயேசுவே, உம்மை நினைத்து கொண்டோம். உம்முடைய பிரியத்தின்படி நடப்போம். உங்களை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களை கனப்படுத்துவீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என் உணர்வுகள் எவ்வளவு காயப்பட்டாலும் அத்தனையும் இயேசுவுக்கு காணிக்கையாக படைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.